வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 12th சிபிஎஸ்இ மேத்ஸோட சாப்டர் 6ஓட மிஸ்செலேனியஸ் எக்ஸசைஸ்ல இருந்து கொஸ்டின் நம்பர் 8. 9th கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். 8ஓட லெங்த்தை பொறுத்துட்டு இஃப் பாசிபிள் இதே வீடியோல வில் டூ 9th, அப்படி இல்லைன்னா 9th அடுத்த வீடியோல எடுத்துக்கலாம். 8th கொஸ்டின் என்ன அப்படிங்கும்போது விண்டோ இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் அ ரெக்டாங்கிள் சர்மவுண்டட் பை இந்த அப்படி இல்லை ஓகே. So a window is in the form of a rectangle surmounted by a semicircular opening. The total perimeter of the window is 10 meter. So perimeter கொடுத்திருக்காங்க ஒரு வேல்யூ. Find the dimension of the window to admit maximum light through the whole opening. So maximum light. எப்போ maximum light உள்ள வரும்? விண்டோ எப்படி இருந்தா லைட் அதிகமா உள்ள வர முடியும்? சரி ஓகே. இந்த விண்டோவோட பாதி ஏரியாவை மறைச்சிருக்கேன். இப்போ லைட் நிறைய வருமா? இல்ல, இப்போ லைட்டே வராது. நான் நைட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கண்டிஷனுக்கு லைட் நிறைய வருமா? இல்ல, நான் இந்த ஸ்கிரீன் தெரியல. ஓகே, பக்கத்துலயே ஸ்கிரீன் இருக்கு. இந்த ஸ்கிரீனை ஃபுல்லா ஓபன் பண்றேன். விண்டோ ஃபுல்லா ஓபனா இருக்கு. ஐ மீன் ஸ்கிரீன் மறைக்கல. இப்போ நிறைய லைட் வருமா? எனக்கு என்னவோ ஸ்கிரீன் போட்டா லைட் கம்மி ஆயிரும், அதனாலதான் ஸ்கிரீனை போட்டு நைட்டு தூங்குறோம், பகல்ல சீக்கிரம் வெளிச்சம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ஸ்கிரீனை போட்டு நான் ஏரியாவை மறைச்சிட்டா கம்மியான லைட் தான் உள்ள வருது, ஃபுல்லாவே மறைச்சிட்டா உள்ள பெருசா லைட்டே வராது. டிபெண்டிங் அப்பான் தி குவாலிட்டி ஆஃப் த ஸ்கிரீன். ரொம்ப டார்க் கலர்ல திக்கா போட்டா நைட் மாதிரியே தான் இருக்கும். நம்ம முடிச்சு கதவை திறந்தாதான் தெரியும் வெளிச்சம் வந்திருக்கா இல்லையான்னு. கொஞ்சம் நார்மலா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பிரைட்னஸ் வரும். அப்ப நான் விண்டோவோட ஏரியா இருக்கு, கரெக்டா அந்த ஏரியா தான் எவ்வளவு லைட் உள்ள வருது அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகுது. இப்போ நான் ஏரியாவை மேக்சிமைஸ் பண்ணணும். அவங்க வார்த்தையா கொடுக்கல. டைமென்ஷன் ஆஃப் த விண்டோ டு அட்மிட் மேக்ஸிமம் லைட்னா ஆப்வியஸா டைமென்ஷனை பத்தி வரும்போது வால்யூம் வரப்போறது இல்லை. ஸோ எனக்கு ஏரியாவை தான் கண்டுபிடிக்கணும். டோட்டல் பெரிமீட்டர் 10 கொடுத்துருக்காங்க. இட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் அ ரெக்டாங்கிள் சர்மவுண்டட் பை அ செமி சர்க்குலர் ஓப்பனிங். ஸோ ஐ ஹாவ் அ ரெக்டாங்குலர் விண்டோ. சரியா? இந்த ரெக்டாங்கிளுக்கு மேல ஒரு செமி சர்க்கிள் இருக்கு. எப்படி இருக்கு? மறுபடியும் சொல்றதுதான், டைகிராம் ரொம்ப முக்கியம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இதுவா இருக்கட்டும், அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷனா இருக்கட்டும், ரைட், ரெண்டுலயுமே டைகிராம் ரொம்ப முக்கியம். டைகிராம் கரெக்டா போடுங்க. So let this be the L, this be the breadth of the rectangle. ஸோ இந்த செமி சர்க்கிள் இதுக்கு மேல 10thலயே படிச்சதுதான், சர்மவுண்டட் 9thல இருந்தே இருக்கிறனால கட்டாயம் இதோட டயாமீட்டர் வந்து L தான். ஸோ அப்போ ரேடியஸ் L/2. ஸோ ரேடியஸ் ஆஃப் தி செமி சர்க்கிள் வந்து L/2. XY கூட எடுத்துக்கலாம், நான் LBன்னு எடுத்துக்கிட்டேன், இருக்கட்டும். அப்ப எனக்கு பெரிமீட்டர் ஆஃப் தி ஷேப். பெரிமீட்டர்னா என்ன? தி அவுட்டர் பவுண்டரி, கரெக்டா? ஸோ நான் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துல ஆரம்பிச்சா எனக்கு இந்த L ஃபுல்லா டச் ஆகும், பவுண்டரியில வந்துடும். இந்த B பவுண்டரியில வந்துடும். அதுக்கப்புறம் இந்த செமி சர்க்குலர் ஆர்க் தான் வரும், கரெக்டா? ஸோ 8ஆம் கிளாஸ்ல இதுக்கு ரிலேட்டடான சம்ஸ் இருக்கு. ஒரு எறும்பு நடந்து போச்சுன்னா என்ன பெரிமீட்டருங்கிறதுலாம் எடுத்த ஞாபகம் இருக்கு எனக்கு ஒரு பையனுக்கு. ஸோ அதே கண்டிஷன் தான் இங்க. அப்ப எனக்கு இந்த அவுட்டர் பெரிமீட்டர், கரெக்டா? அப்போ L ஒரு தடவை, B 2 தடவை, πr. செமி சர்க்கிளோட பெரிமீட்டர் வந்து πr. ஃபுல் சர்க்கிள்னா 2πr. π இன்டூ L/2. ரேடியஸ் அதானே? இதான் என்னோட பெரிமீட்டர். அப்போ L பிளஸ் 2B பிளஸ் 5/2L is equal to 10. அப்போ L into 1 plus 5/2 plus 2B equal to 10. So L into 2 plus 5 the whole divided by 2 plus 2B equal to 10 எனக்கு கிடைக்கும். அதாவது ரெண்டு வேரியபிள்ல வந்து ஒரு வேரியபிளா மாத்துறதுக்கான ஈக்குவேஷன். இப்போ எனக்கு யாரை மேக்ஸிமைஸ் பண்ணணும்? I have to maximize the area. சரியா? I have to maximize the area of the window. அப்ப எனக்கு ஏரியா தானே எழுதணும். ஸோ ஏரியா ஆஃப் த விண்டோ ஓப்பனிங், ரைட், ஆஃப் த ஓப்பனிங்னே கூட எழுதிக்கிறேன். ரைட், பிராக்கெட்ல வேணா விண்டோன்னு போட்டுப்போம். விண்டோன்னு போட்டு பிராக்கெட்ல ஓப்பனிங் போட்டா இன்னும் மீனிங்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிளியரா? ஸோ இந்த ஏரியா, அந்த ஏரியா, இந்த ஏரியான்னு கில்லியில விஜய் சொன்ன மாதிரி இந்த ஏரியா பிளஸ் இந்த ஏரியா, கரெக்டா? இதுதான் வந்து எனக்கு டோட்டல் ஏரியா. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன? L into B. ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் πr².
பை ஆர் ஸ்கொயர் தானே, அந்த சர்க்கிள் இல்ல pi r square by 2 half the circle, correct? That is pi r square the whole divided by 2. அப்ப எனக்கு area equal to L into B for rectangle plus pi by 2 into L by 2 the whole square. இதான் என்னோட ஏரியா, ரைட்? ஏரியா இஸ் ஈக்குவல் டு, ஆப்வியஸா இது ரெண்டு வேரியபிள், மட்டும் இதை ப்ராப்பரா எழுதிப்போம். LB பிளஸ் 5 by 8 2 into 2 4 தானே, 8 வரும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா L by 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. மறுபடியும் இதெல்லாம் தெரியாம நம்ம கிடையாது. ஆனா இதெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ரெண்டு ரீசன். ஒண்ணு, ரொம்ப கான்பிடென்டா இதுதானே இப்பதானே படிச்சுட்டு வந்தேன், இப்பதான் போச்சு, ஓகே அப்ப எனக்கு தெரியும் அப்படின்னு கான்பிடென்டா தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. பாயிண்ட் நம்பர் 2, எக்ஸாம் ப்ரெஷரோ இல்ல நம்ம நர்வஸா இருப்போம், ஐயோ தப்பாயிருமோன்னு ஒரு பதட்டத்திலே இருந்து தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. மூணாவதா, கவனிக்காம நம்ம போட்ட 2 நம்ம கண்ணுக்கே தெரியாம இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. சரியா? மூணாவது தப்பு ரொம்ப பெரிய தப்பு. நான் அடிக்கடி என் ஸ்டூடெண்ட்டை சொல்றதுதான். ஏன்னா டிவைட் பண்றதுக்கெல்லாம் எழுதும் போது எழுதியிருப்பாங்க மேல 4ன்னு இருக்கும், அடுத்த ஸ்டெப்ல அவங்க எழுதும் போது அது 2-ஆ இருக்கும், 9-ஆ இருக்கும். நீங்க எழுதுனது உங்களுக்கே தெரியல, நான் திருத்துற வாத்தியாருக்கு தெரியும். அடி கொடுத்த கைப்புள்ளைக்கே சட்டை கிழிஞ்சிருக்கு, அடி வாங்கினவன் உசுரோடி இருப்பான்னு நினைக்கிறேங்கிற கதை தான். ஸோ மேக் ஷூர் யூ ரைட் நீட்லி. ஸோ 5 by 8 இது ஸ்கொயர், 2 ஸ்கொயர் 4, 4 into 2 8 L ஸ்கொயர். இதான் என்னோட ஏரியா. கிளியரா? இதை தான் நான் மேக்சிமைஸ் பண்ணணும். எனக்கு இதுல ரெண்டு வேரியபிள் இருக்கு, ஆல்ரெடி பேசினதுதான், அரைச்சமாவு தான். ரெண்டு வேரியபிளா நான் ஒரு வேரியபிளா மாத்தணும். L ஸ்கொயர் L எல்லாம் இருக்கிறதுனால நான் B ஒரு வேரியபிளா மாத்த ட்ரை பண்றேன். Bக்கு பதிலா L போட போறேன். ஸோ 2B என்ன வரும்? 10 minus L into 2 pi 2 plus pi by 2, கரெக்டா? The whole divided by 2. என்ன எனக்கு L into 2 plus pi by 2 plus 2B equal to 10. அப்போ 2B equal to 10 minus L into 2 plus pi by 2. So B is equal to 5 minus L by 4 into pi plus 2. கரெக்டா? ஸோ by 2 அங்க போது, ஸோ 10 by 2 5, L ஆல்ரெடி ஒரு by 2 இருக்கு, இங்க இருந்த by 2 சேர்ந்து 4 into pi plus 2. அப்போ Bக்கு பதிலா நான் 5 minus L by 4 into pi plus 2 போடலாம். ஒரு சம் தான் போடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட ஏரியா இஸ் ஈக்குவல் டு L into Bக்கு பதிலா 5 minus L by 4, 5 minus L by 4 into pi plus 2 இது LB plus 5 by 8 L ஸ்கொயர். இப்போ சிங்கிள் ஈக்குவேஷனாக மாறிவிட்டது. அப்ப இப்ப நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு என்னால இதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். A equal to pi L minus L square by 4 into pi plus 2 plus pi by 8 L square, which is equal to pi L minus maybe L square by 4 common. So pi plus 2 minus pi by 2. சரியா? ஏன்னா இந்த மைனஸ் இங்க காமனா எடுத்திருக்கேன், இங்க பிளஸ்ல இருக்கு. ஸோ பை வெளியே போகல, எல் ஸ்கொயர் போயிடுச்சு, பை 4 தான் போயிருக்கு. ஸோ ஒரு 2 இருக்கு. இந்த மைனஸ் ரொம்ப முக்கியம். விச் இஸ் ஈக்குவல் டு 5L minus L square by 4 into LCM எடுத்தோம்னா 3 pi by 2 இல்லையே, கட்ல ஆகுது. அப்போ pi by 2 வந்துடும், மைனஸ் pi by 2 ஆகுறதுனால pi by 2 plus 2 அவ்வளவுதான் இருக்கட்டும். சரியா? அப்ப எனக்கு இதான் என்னோட ஏ கிடைச்சிருச்சு. இப்ப நான் அதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்னோட வேலை முடியும். கிளியர்? அதுக்கப்புறம் அது மேக்சிமமா மினிமமா நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஏயோட வேல்யூ வந்து 5L minus L square by 4 into pi by 2. pi minus pi by 2. ஒரு பையில half pi போனா மீதி pi plus 2. கிளியர்? ஸோ இப்போ நான் DA by DL கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஏ சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ரைட்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ DA by DL கண்டுபிடிக்கணும். ஸோ A equal to 5L minus L square by 4 into 2 plus pi by 2. So, அப்ப differentiation of A with respect to L. இதான first முக்கியமான ஸ்டெப். கரெக்டா? differentiation of A with respect to L. என்ன வரும்? 5L. இது வந்து ஒரு டேர்ம், இது மொத்தமா ஒரு டேர்ம். இது தனித்தனியா இருந்தாலும் UV தேவையில்லை, ஏன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட். கரெக்டா?
So 5L க்கு 5 minus 2L by 4 into 2 plus pi by 2. நான் வேணா LCM எடுத்து 4 plus pi the whole divided by 2 ன்னு எடுத்துக்கிறேன். கிளியரா? So இந்த 2 கட் பண்ணிக்கிறேன். So 5 minus L by 4 into 5 plus 4. இதான் என்னோட dA by dL. அடுத்த ஸ்டெப் நமக்கு என்ன? டிஃபரன்ஷியேட் பண்ண அப்புறம் கிரிட்டிக்கல் பாயிண்ட் எந்த இடத்துல இது மேக்சிமமாவோ இல்ல மினிமமாவோ மாறுது அப்படிங்கறது அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட். கரெக்டா? அந்த மேக்சிமம் மினிமம் இருந்தா அந்த பாயிண்ட்ல தான் இருக்கும். அப்ப அந்த பாயிண்ட கண்டுபிடிச்ச பிறகுதான் நான் அது மேக்சிமமா மினிமமான்னு செக் பண்ண முடியும். அதான் அந்த பாயிண்ட் யாருன்னு தெரியணும்ல. சோ அந்த பாயிண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? dA by dL is equal to 0. 5 minus L by 4 into 5 plus 4 equal to 0. Clear? So L by 4 into 5 plus 4 is equal to 5. So L equal to 5 4s are 20 by 5 plus 4. அவ்வளவுதான். So point கண்டுபிடிச்சாச்சு. இதான் என்னோட வேல்யூ ஆஃப் L. இப்ப இது மேக்சிமமா மினிமமா நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? செகண்ட் டெரிவேட்டிவ்ல இதை போட்டு செக் பண்ணணும். கரெக்ட் தானே? So second derivative d square a by dl square. Again differentiating with respect to L. யார? இந்த வேல்யூ. ஏன்னா இதானே என்னோட வேல்யூ dA by dL. இதை நான் வந்து டெரிவேட் பண்றேன். So 5 ஓட டிஃபரன்சியேஷன் 0 மைனஸ் Lக்கு வந்து 1. So 1 by 4 into 5 plus 4 which is minus of 5 plus 4 by 4 which is always less than 0. கரெக்டா? எப்பவுமே இது நெகட்டிவா தான் இருக்க போதா. But this is going to be always less than 0. Therefore, since d square a by dl square is always less than 0, the function that is area நம்ம எழுதிக்கலாம். நம்ம ஏரியாவை தானே எழுதிக்கிறோம். Area is maximum at L equal to 20 by pi plus 4. அவ்வளவுதான். L கண்டுபிடிச்சாச்சு. அப்ப L by 2ங்கிறதும் நமக்கு தெரியும். L by 2 வந்து half of thatனா 10 by pi by 4. B மட்டும் கண்டுபிடிக்கணும். B இங்க இருக்கு. கரெக்டா? 5 minus L by 4 into pi plus 2. So இதை நம்ம சால்வ் பண்ணி B யும் கண்டு, ஏன்னா டைமென்ஷன் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So B is equal to 5 minus L by 4 into pi plus 2 is equal to 5 minus L க்கு பதிலா 20 by pi plus 4 the whole divided by 4 into pi plus 2. Correct? 20 by pi plus 4 the whole divided by 4 into pi plus 2. L by 4 into pi plus 2. அப்ப இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி பிஏ கண்டுபிடிச்சிட்டா என்னோட வேலை முடிஞ்சிச்சு. சம்மும் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ எல்சிஎம் எடுக்கணும் நான் ட்ரை பண்ணேன்னா இதை இங்க கொண்டு வந்தா 20 minus 20 by pi plus 4 இன்னும் அப்ப நான் அதை கொண்டு போல into the whole term into pi plus 2 the whole divided by 4. Clear? So this is 20 into pi plus 4 minus 20 into pi plus 2 the whole divided by 4 into pi plus 4. சரியா? LCM எடுத்திருக்கேன் which is 20 pi plus 80 minus 20 pi minus 40 divided by 4 into pi plus 4 is equal to 20 by 20 by cut ஆயிரும். 80 minus 40 40. So 40 by 4 into pi plus 4 is equal to 40 by 4 10 by pi plus 4. So இதுதான் எனக்கு B ஓட வேல்யூ. அப்ப எனக்கு L தெரியும், B தெரியும். அகைன் L by 2 தான் ரேடியஸ். கரெக்டா? ஸோ L by 2 தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு டவுட் வருது, ஒருவேளை கரெக்டா, ஏன்னா எனக்கு இப்போ லைட்டா டவுட் வந்துச்சு ஒருவேளை B கரெக்டா அப்படின்னு. இன்கேஸ் நம்ம அதை செக் பண்ணணும்னாலும் நம்ம கிட்ட இந்த பெரிமீட்டரோட ஃபார்முலா வேல்யூ இருக்கு. இந்த பெரிமீட்டரோட வேல்யூல LABயை சப்ஸ்டியூட் பண்ணி we could check. ஃபார் எக்ஸாம்பிள் L plus 2B plus pi by 2 into L வந்து 10 வரணும். செக் பண்றேனே. இது தேவையில்லை எக்ஸாமுக்கு, நம்ம சம்ம முடிச்சாச்சு. சரியா? ஸோ இது வந்து ஒரு சின்ன சாட்டிஸ்பாக்சனுக்காக நான் போடுறேன். ஸோ L plus 2B plus pi by 2 into L by 2. ஏன் pi by 2 போட்டேன்? பெரிமீட்டர் தானே. pi into L by 2. pi r தானே. pi into L by 2.
L/2 உள்ள பையன் தான் வெளியே எடுத்திருக்கேன். எஸ் 5 into L/2 is equal to 10 ன்னு வரணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேணா நான் செக் பண்றேன். L வந்து 20 by pi plus 4 plus 2 into B வந்து 10 by pi plus 4 plus இது pi by 2 into L வந்து 20 by pi plus 4. So pi plus 4 common. So 1 by pi plus 4 நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா 20 plus இது ஒரு 20 plus இது வந்து 2 இதுவும் கட் ஆகி 10 மாறும் plus 10 pi. So which is equal to 1 by pi plus 4 into 40 plus 10 pi. So 10 காமனா வெளியே எடுக்க முடியும். So 10 into pi plus 4 by pi plus 4 is equal to 10 வந்துருச்சு. ரைட். ஸோ இது எக்ஸாமுக்கு தேவையே கிடையாது. இது ஜஸ்ட் வந்து என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு என்ன டவுட் வந்துச்சு, கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ வி ஹேவ் ஃபவுண்ட் தி டைமென்ஷன். தேர்ஃபோர் என்ன எழுதிக்கலாம், லெங்த் இஸ் ஈக்குவல் டு லெங்த் ஆஃப் தி விண்டோ இஸ் ஈக்குவல் டு 20 by pi plus 4 சென்டிமீட்டர். ரைட்டா? இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்ல பெரிமீட்டர் எவ்வளவு வேல்யூ கொடுத்தாங்க, 10 மட்டும் கொடுத்தாங்களா, சென்டிமீட்டர் கொடுத்தாங்களா? 10 மீட்டர். கரெக்டா? சென்டிமீட்டர்னா ரொம்ப சின்ன விண்டோல. ஸோ 10 மீட்டர் அப்படின்னா இது வந்து 20 plus by 5 by 4 சென்டிமீட்டர் and breadth is equal to B is equal to 10 by pi plus 4 மீட்டர். அவ்வளவுதான். சரியா? இந்த டைமென்ஷன்ல விண்டோ இது பண்ணீங்கன்னா அந்த டென்னுங்கிற பெரிமீட்டருக்கு இந்த டைமென்ஷன் தான் பெஸ்ட் வேல்யூ. ஸோ தட் வில் கெட் எனஃப் லைட் த்ரூ தி விண்டோ. ஸோ இப்போ காலையில அப்படிங்கிறதுனால மறைக்க முடியும். சரியா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்சியேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா சமுக்குமே சொல்றதுதான். கரெக்டான ஃப்ளோல போனீங்கன்னா ரொம்பவே ஈஸி. சரியா? கான்பிடென்ட்டா ஃபேஸ் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த சம்மோடி உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.